என் கார்கள் இவ்வளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம். ஏன் என்ன நடக்கிறது? ஜில், நீ என்ன செய்ய போகிறாய்? நான் ஏற்கனவே அழகான என் காரை சிறப்பாக மாற்றப் போகிறேன். அது மிருதுவாகவும் இளஞ்சிவப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும். என்னை போலவே. அப்பொழுது அனைவரும் இந்த குழந்தை யாருடையது என்று தெரிந்து கொள்வார்கள். உங்களுடையது கூட காயப்படுத்தாது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆஹா, என் குழந்தைக்கு இப்போது இமைப்புடன் ஹெட்லைட்கள் இருக்கின்றன. மேலும் முன்புறத்தில் ஒரு அழகான சிறிய மூக்கு உள்ளது. ஓ, பெரிய விஷயம். இது இப்போது மிகவும் பெண்களுக்கே உரியது. நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஆமாம், சரி. நீங்கள் தேவையான அனைத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாமே. என் நண்பரே, எல்லாமே வந்துவிட்டது. உன் கார் அலங்கரிக்க விரும்பினாயா? ஆம், ஜில் ஆண்டியிடமிருந்து திரும்பி வந்தது போல உணர்வதற்காக அதை அலங்கரிக்கிறேன். முதலில் காரை கருப்பு வண்ணத்தில் பூசுவேன். எவ்வளவு கடுமையாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. சக்கரங்களை வண்ணம் பூச நேரம் வந்துவிட்டது. அவற்றை இன்னும் குளிர்ச்சியாக காட்ட நான் சங்கிலி மற்றும் முள் மற்றும் சில டயர் வைப்பேன். அருமை. ஹாய் ஜில், நீ என்னை பொறாமைப்படுகிறாயா? என்ன என்ன? ஓ, சரி சரி, கவலைப்படாதீர்கள். அடுத்த நடவடிக்கை என்னால். சரி, சந்தாதாரர்கள், என் சங்கிலிய பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? மற்றும் கண்ணாடிகள் கூலா இல்லையா? அப்பா, நம்முடைய சண்டை இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா அவர் மிகுந்த தவறா நினைக்கிறார். ஒரு காரை வெளியே அழகா மாத்துறது ஒரு விஷயம், ஆனா உள் அழகாவும் இருக்கணும். அதே பிங்க் மற்றும் மிருதுவான பொருட்கள். சில பொம்மைகள் கூட அதிகமா இருக்காது. இந்த ஸ்டியரிங் வீல அலங்கரிக்க கூடாது. இப்பொழுது இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். இப்படிப்பட்ட காரில நீங்கள் ஒரு இளஞ்சிவப்பு நாயையும் வைத்திருக்கலாம். ஒரு பொம்மை ஒன்று பொம்மைகள் அழகு. என் பொம்மைகளை இந்த காரில் சவாரி செய்வேன். எனக்கு அவற்றின் முழு தொகுப்பு இருப்பது நல்லது. இப்போது நீங்கள் இத்தகைய காரில் ஓட்டுவதற்கே அல்லாமல் இங்கே வாழவும் முடியும். உதாரணமாக, உங்கள் விருப்பமான வெளியீடுகளை பவர் அப் இல் பார்க்கலாம். நிச்சயமாக கூடுதல் இளஞ்சிவப்பு கருப்பு விளக்குடன். ஆஹா, அது வேண்டாத முற்றிலும் கைனர்களை அலங்கரிக்க சில பொருட்கள் எனக்கு கிடைத்து விட்டன. ஆமா, என் உடைகள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. நான் மட்டும் குளிர்ச்சியாக உடை அணிய வேண்டுமா? என்னோட காதிகளும் அதை செய்ய முடியும். அற்புதம். உதாரணமாக, ஹாரிசான்ட் ஸ்டீரிங் வீலில் உள்ள மண்டை ஓடுகள் மிகவும் குளாக இருக்கும். மேலும் பொதுவாக மண்டை ஓடுகள் அதிகமாக இருந்தால் அது இன்னும் குளாக இருக்கும். என் சீட்டை இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை. மேலும் சில விவரங்கள். ஒரு மண்டை ஓடு, அவை எங்கும் இருக்கட்டும். சரி, நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அட பொறாமை பற்றியா? பெண்களே, இதை பாருங்கள். என்ன பெரிய பொன்பர்கள். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். கிங் சாட்சியம் செய்யுதான். அது கிளிக் பண்ணாலும் this way ஃபக்கர் சொன்னீங்க கொண்டு வரப்படும். நான் சொன்னேன், எவ்வளவு வேகமா இருக்குது பாருங்க. நன்றி பெண்களே, நல்லவற்றை வரிசைப்படுத்துங்கள். அனைவருக்கும் இனிய உணவு. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நண்பர்களே, அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். பெண்கள் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்தார்களா? சுவையாக இருக்கிறது. நாங்கள் குறைவா? சரி நண்பர்களே, அமைதியாக இருங்கள். இப்போது சில நிமிடங்களில் சுவையான மதிய உணவை ஏற்பாடு செய்வோம். என் அழகி இதற்கு உதவும். நீங்கள் பம்பரை திறந்து அதில் கிரில் தொங்க வைத்தால் போதும். இந்த கார் எந்த கிரிலையும் விட சிறப்பாக சூடாகும். வாவ், குளிர். நான் சாசேஜ்கள் மற்றும் ஹாட் டாக் பான்களை மட்டும் கொண்டு வந்தேன். இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுவையான ஹாட் டாக்களை விரைவில் சமைப்போம். இதை பாருங்கள் குழந்தைகளே, இந்த சமையல் யுக்தி நிபுணர்களால் செய்யப்படுகிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இதை மீண்டும் செய்யாதீர்கள். என்ன ஹயங்கம், இத சாப்பிட தயாரா? இது என் சிறப்பு ஹாட் டாக். ருசியாக இருக்கிறது.
என்ன பசங்கள் கூட சாப்பிட முடிவு செய்து விட்டார்கள் போல, ஆனால் நம்முடைய பழக்கர்கள் தான் குளிர்ச்சியாக இருக்கின்றன இல்லையா? பெண்களே, நீங்கள் எங்கே? துரோகிகள், இந்த காட்சியாளர்களுக்காக என்னை விட்டுவிட்டீர்களா? இது நியாயமில்லை. காலை சிறிய உடற்பயிற்சி செய்வதற்கு மேல் பயனுள்ளது எதுவும் இல்லை. குறிப்பாக உங்கள் சொந்த கார் உங்களுக்கு உதவும் போது எனக்கு உங்களுடன் எவ்வளவு அதிர்ஷ்டம். பெண்களே, என்னை பின்தொடருங்கள். எங்களால் எடை குறைவதை உணர முடிகிறது. ஓ, சுவையாக இருக்கிறது. என்ன அந்த சத்தங்கள் என்ன? சில் விளையாட்டில் ஈடுபட முடிவு செய்தாரா? நான் எதிலும் குறையில்லை. என் முயற்சி கூர்மாக மாற்றலாமே. எனக்கு ஒரு பெரிய ட்ரங்கும் இருக்கிறது, ஆனால் இதுவரை இங்கே சில குப்பைகள் மட்டுமே உள்ளன. ஆனால் இது நீண்ட காலம் இருக்காது. நான் இப்போதே எனக்கு மிக சிறந்த டம்பிள்களை வாங்க போகிறேன். மற்றும் சில டெலிவரி. உங்க டெலிவரி எடுத்துக்கொள்ளுங்க. இது கனமாக இருக்கு. ஏனெனில் இவை டம்பிள்ஸ் மற்றும் இவை சாதாரண ஆண்களுக்கு பொருத்தமானவை. சரி, நான் தயாராக இல்லை. அருமை, நன்றி நண்பா. உனக்கு முகமா வரவேற்கிறேன் மற்றும் நான் கண்டிப்பாக கோடை காலத்துக்காக உற்சாகமாக இருக்க போறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். கைஸ், என்னோட வாருங்கள். டம்பல்களை பிடிக்கவும் நாங்கள் உடற்பயிற்சி செய்வோம். பெண்களிடமிருந்து நிறைய கவனம் கிடைக்கும். வாருங்கள், இதை செய்யலாம். நாம் இன்னும் செய்யலாம். அதிகமான தசைகள் என்றேதுமில்லை. நான் எனது சக்தி அதிகரிக்கிறதை உணர்கிறேன். பெண்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இவைகளுக்கு விரைவாக போகலாம். வணக்கம். அவங்க ரொம்ப அதை பாருங்க. பெண்களே, நீங்கள் எங்கே? மீண்டும் என்னை விட்டு ஓடிவிட்டீர்களா? சரி, எனக்கு நண்பர்கள் எவரும் இல்லை போல் இருக்கிறது. என் கார் மட்டும் என்னை விட்டு போகாது. ஜில், நானும் தனியாக இருக்கிறேன். கேளுங்கள், நாம் ஒன்றா உடற்பயிற்சி செய்யலாமே. நாம் எப்போதும் ஏன் சண்டையிடுகிறோம்? உண்மை ஜெட், நீ இவ்வளவு அழகாக இருப்பதை நான் அறியவில்லை. அதே விதமான விசித்திரமான சவால்களை தவற. அப்படியா? நீ தயாரா? இந்த பெட்டிகள் என்ன? வணக்கம். பொத்தானை அழுத்துங்கள். ஏதேனும்? அப்ப நான் பச்சையை தேர்வு பண்றேன். ஊரே, வாழ்த்துக்கள். ஜில், உனக்கு முதல் முறையே அதிர்ஷ்டம். நீ ஒரு முழு குவியலான பாப்கார்ன் பெறுகிறாய். மேலும் துல்லியமாக மக்காச்சோள விதைகள். நீயே அவற்றிலிருந்து பாப்கார்ன் செய்யலாம். ஓ மை காஷ். மற்றும் ஒரு வாளி கேக்கின் மேல் செர்ரி போன்றது. இதனை அனுபவிக்கவும். ஜில், ஒரு வாளி உங்களுக்கு நன்றாக பொருந்துகிறது. இவை சாதாரண தானியங்கள். அவைகள் குறைந்தபட்சம் சுவையாக இருக்கலாம். இல்லை, அவை மிகவும் கடினமாகவே உள்ளன. இப்பொழுது பொத்தானை அழுத்துவது எனது முறை என்று தெரிகிறது. அது இருக்கட்டும். சிவப்பு. பிளேட், மன்னிக்கவும், ஆனால் இந்த பொத்தானை போல சிவப்பான மிளகாய் கிடைத்தது. உன் வாயை திற. ருசியானது. உங்களுக்கு மிகவும் காரமான மதிய உணவு காத்திருக்கிறது. நான் இங்கே எரிய போகிறேன். சரி, நிச்சயமாக எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், ஆனால் முதலில் அதிலிருந்து மிளகாய்களை எல்லாம் எடுக்க வேண்டும். அது எப்படி நேராக என் வாயில் வந்தது? ஏதோ நடக்கப் போகிறது. இது உண்மையில் மிகவும் காரமாக இருக்கிறது. அது சூடாகவும் இருக்கிறது. ஜில், உன் தலை முடி எரிகிறது. இல்ல. முக்கியமான விஷயம், அதை அணைக்க நேரம் கிடைக்க வேண்டும். மற்றும் டெட் என்னை நோக்கி சுட்டிக்காட்டியது நல்லது. ஆனால் என் மக்காச்சோள குண்டுகள் இறுதியாக சாதாரண பாப்கார்னாக மாறிவிட்டன. இப்போது நான் அதை பாதுகாப்பாக ரசிக்க முடியும் மற்றும் என் பற்களை எல்லாம் உடைத்து விடுவேன் என்று பயப்பட தேவையில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவசரமாக எனக்கு சாப்பிட ஏதாவது தேவை. அப்படியா டெட், உன்னை வாழ்த்துகிறேன். நீ மிளகாய்களை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை கழுவவும் முடியும். மார்ஸ் சாக்லேட்டிலிருந்து ஒரு சுவையான மில்க் ஷேக் உன்னை காத்திருக்கிறது. உன் வாயை திற. எவ்வளவு நல்லது மற்றும் சுவையானது. இப்போது நான் உலகில் மிகவும் மகிழ்ச்சியான நபர். இறுதியாக காரத்தன்மை என் வாயிலிருந்து மறைந்தது. ஜில், இப்போது நீ குமிழியை அழுத்து. இந்த முறை நான் மஞ்சளை தேர்வு செய்கிறேன். அது சூரியனை போல தெரிகிறது.
வாவ், இரண்டாவது முறை அதிர்ஷ்டம். ஜில், உனக்காக ஒரு சுவையான மற்றும் மிகப்பெரிய டோனட் காத்திருக்கிறது. அது பிடி. ஓ ரொம்ப நன்றி. முக்கியமாக இதை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கிறது. அதை உங்கள் கழுத்தில போட்டு மகிழுங்கள். வாவ். நான் நிறைய பொத்தான்களை அழுத்தினால் அப்போது இன்னும் சிறுநீபல் கிடைக்கும். வாவ், என்ன ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. வாவ், நான் டெடுடன் வெட்டிக்குள் கேக் செய்ய முடியும். நிச்சயமாக மாவுடன் தொடங்க வேண்டும். அதை ஊற்றுவோம். ஓ ஆமா, நிச்சயமாக நான் மொத்த மாவை சாப்பிட விரும்பவில்லை. கவலைப்படாதே, அதுவே எல்லாம் இல்லை. அடுத்தது நூடெல்லா உன்னை காத்திருக்கிறது. இந்த பெரிய ஜாடி சாக்லேட் பேஸ்ட பாரு. இது எல்லாம் இப்போது உன்னுடையது. ஆனால் நூடெல்லாவே முடிவு இல்லை. வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இல்லாமல் நான் எங்கு போக முடியும்? போகலாம். அது இல்லாமல் கேக் நிச்சயமாக வேலை செய்யாது. எதுவும் அங்கே செல்லாமல் இருக்க உங்கள் கண்களை மூடி சுவையை அனுபவிக்கவும். ஓ, எவ்வளவு குளிர்! சாக்லேட் மற்றும் மிட்டாய் ஊற்றப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஓ, இது என் முறைதானா? ஓ, நான் என் டோனட்டை முடித்து விட்டேன். இந்த முறை நான் ஒரு கவர்ச்சியான இளஞ்சிவப்பு பொத்தானை தேர்வு செய்வேன். ஜில், துரதிருஷ்டவசமாக இந்த கவர்ச்சியான பொத்தான் கவர்ச்சியற்ற பசையை மறைக்கிறது. ஆனால் உனக்காக நான் ரைன்ஸ்டோன்களும் மற்ற கிளிட்டர்களும் கொண்ட பசையை கண்டுபிடித்தேன். உனக்கு இது திருப்தி அளிக்கும் என்று நம்புகிறேன். ஓ இல்ல. ஆனால் அதை ஊற்றுவோம். பசை எவ்வளவு பயங்கரம்! நான் முழுவதும் ஒட்டிக்கொள்வேன். மிகவும் மன்னிக்கவும். நான் இதை எப்படி நீக்குவது? ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, நான் என்ன செய்தேன்? ஓ, புருவங்கள் இல்லாமல் நான் பேயை போல இருக்கிறேன். அவற்றை அவற்றின் இடத்திற்கு திருப்பி வைக்க அவசரமாக தேவை. அதை எப்படி செய்வது? இது வேலை செய்யவில்லை. இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஓ, இறுதியாக இப்போது நான் முன்பிருந்ததை போல அழகாக இருக்கிறேன். ஓ, டெட், பொத்தானை அழுத்துவதற்கு உன்முறை. எளிதாக. எனக்கு மிகவும் நல்ல உணர்வு உள்ளது. ஒரு நீல பொத்தானை இருக்கட்டும். உங்கள் முன்னறிவிப்பு தவறவில்லை. சரியான தர்பூசணி உங்களை காத்திருக்கிறது. தர்பூசணி கனமாக இருப்பதால் ஒரு ஹெல்மெட் அணியுங்கள். அடடே, ஓ, எவ்வளவு வலியாக இருக்கிறது. ஆனால் ஒரு தர்பூசணிக்காய் நிமித்தம் பொறுத்து கொள்ளலாம். ஓ, இறுதியாக நான் அமைதியாக ஒரு சுவையான உணவை அனுபவிக்க முடிகிறது. யாரும் என்னை எதுவும் ஊற்ற மாட்டார்கள். மேலும் விதைகளை மற்றும் தோல்களை துப்புவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. பாவ், பாவ். இந்த வெள்ளரிக்காய் தோலின் மழை என்ன? ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, என் ஃபேவரட் வயக்கு. உன்னை காத்திருக்கும் விதைகள் குவியல் இன்னும் இருக்கின்றன. ஓ, நீ என்ன கிட்டத்தட்ட கொன்னுட்ட. நீ என்ன செய்தாய்? நீங்களும் எப்போது அந்த பொத்தானை அழுத்தினீர்கள்? இப்போது இது வேடிக்கையாக இருக்கும். ஜில், கவனமாக இரு. உன்னை காத்திருக்கும் பல சர்க்கரை பானை மற்றும் டீன் உள்ளன. ஓ, ஓ, இது போதுமானதாக இருக்கலாம். நான் இனி எதையும் பார்க்க முடியவில்லை. ஓ, நிறுத்து. கத்தாதே, கேன்கள் ஏற்கனவே காலியாகிவிட்டன. டெட், பொத்தானை அழுத்துவதற்கான உன் முறை. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். டெட், இன்று உண்மையிலேயே உன்னால். இந்த முறை முழு காதல் பெட்டியும் பப்ளி. உங்களை காத்திருக்கும் எத்தனை முன்னறிவிப்புகளை கற்பனை செய்யுங்கள். அப்படியா? அத பிடி. தலையில் பப்ளிக் கம் ஒட்டுவது மிகவும் சிரமமானது. ஆம், ஆனால் இவ்வளவு பப்ளிக் கம் இருக்கிறது மிகவும் அருமை. நான் இதை முழுமையாக அனுபவிக்க முடியும். மேலும் நான் பப்ளி ஊதவும் முடியும். இந்த பெரியவைகளை பாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஜில் போல இதை என் முகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதுவே எல்லாம் இல்லை. டெட், உன் வாயை திற. ஒரு பெரிய அளவு ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட பவுடர் உன்னை காத்திருக்கிறது. அதை அனுபவிக்க. ஓ, 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 இது என்ன?
இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பொடி ஒரு மிகப்பெரிய பப்ளை உருவாக்கும். வாவ், இவ்வளவு பெரிய குமிழிகளை நான் இதுவரை பார்த்ததில்லை. அதை உடனே உடைக்கணும் என்று நினைக்கிறேன். ஓ ஏன் நான் சாதனையை முறியடிக்க முடிந்திருக்குமே. ஓ சரி, ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக மிதிவண்டியின் மீதமுள்ளவற்றை அனுபவிக்க முடியும். ஜில், நீ மீண்டும் பொத்தானை அழுத்துகிறாய். வாங்க. ஆம். மேம் சாய்ப்பதட்னா ஆரஞ்சு பொத்தானே அழுத்தியதில்லை. அவர் சரியாக செய்தார் போலிருக்கிறது. ஏனெனில் ஒரு கூட்டம் பிசுபிசுப்பான நத்தைகள் அதற்கு பின்னால் மறைந்து இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் உயிருடன் உள்ளன. அஃப், அவை அனைத்தும் உன்னிடம் இருக்க போகின்றன. அஃப், பிடி. ஆ, ஓ, இல்லை 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 இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அருவருப்பு. அவை என் வாய்க்குள் நுழையலாம். அஃப், ஆ, அவை இப்போது எங்கும் இருக்கின்றன, என் தலையிலும் கூட. ஓ ஓ மீண்டும் என்ன? வாருங்கள், மஞ்சள் பொத்தானின் பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதன் பின்னால் தரை உள்ளது. அது வெறுப்பானது அல்ல, ஆனால் அதை நேராக உங்கள் மேல ஊற்றுவது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அருவருப்பு! இது என் வாயிலும் மூக்கிலும் நுழைந்து விட்டது. ஆ! ஓ இல்ல! ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அவசரமாக குளிக்க வேண்டும். நீங்கள் அதை கழுவ முடியாது, ஆனால் நீங்கள் சாவியை பெறுகிறீர்கள். டேட், நீ இந்த கியூபிலிருந்து இறுதியாக வெளியேறலாம். நான் வென்று விட்டேன். என்ன பற்றி? உதவுங்கள். நான் இனி விளையாட விரும்பவில்லை.